வணக்கம். இன்றைக்கி இப்படி தோடு என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ ஒரு பக்கம் பின்னிட்டேன். ஒரு சொடி ஊக்கம் தோடு இந்த சின்னனா அப்படி 2 வளையம், அப்புறம் இப்படி நடுவில் விட்டுறதுக்கு 2 சீக்வன்ஸ், அப்புறம் காதில் அந்த தோட்டுள்ள இது, மற்றது ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் குழுவும் 2.5 மில்லிலிட்டர் கம்பி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னு பின்னுறேன்னு பார்ப்போம். தோடு பின்னுறதுகளுக்கு மெல்லிய நூல் தான் இப்போ நல்லா. இப்போ வந்து கையில் இப்படி சுற்றி எடுத்து மேஜிக் சர்க்கிள் பின்ன போகிறேன். அப்படி கையில் இப்படி சுற்றி எடுத்து இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து 1 2 செயின் பின்னிட்டு இதுக்குள்ளே அந்த 2 செயினையும் சேர்த்து 12 டபுள் க்ரோஸையும் பின்ன போகிறேன். 2 செயினையும் சேர்த்து சொல்கிறேன். 2 3 4 இப்படி 12 பின்னி போட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் 12 டபுள் க்ரோஸ் இதுக்குள்ளே பின்னிட்டேன் மேஜிக் சர்க்கிளுக்குள்ளே. இப்போ டைட் பண்ணிவிட்டு இப்போ 2வது செயினுக்குள்ளே 2வது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு 1 2 செயின் பின்னி 2 செயினுக்கு பின்னினா அதுக்குள்ளேயே 1 டபுள் க்ரோஸை பின்னும். 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டு இப்போ 1 2 தரம் சுற்றி பக்கத்து இதுக்குள்ளே கொடுத்து எடுத்து ஒருக்கா 2 நூல் விட்டு திரும்ப 2 நூல் விட்டு திரும்ப 2 நூல் ட்ரிபிள் க்ரோஸை பின்னணும். பின்னிட்டு அந்த ட்ரிபிள் க்ரோஸை பின்னினதுக்குள்ளேயே திரும்ப 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். 1 டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 செயின் பின்னிட்டு இப்போ பக்கத்து இதுக்குள்ளே பக்கத்துக்கு கொடுத்து பக்கத்து ஸ்டிச்சுக்கு கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறேன். பின்னிட்டு 1 2 செயின் பின்னிட்டு அதுக்குள்ளே இன்னொரு டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். டபுள் க்ரோஸை பின்னிட்டு 1 2 தரம் சுற்றி பக்கத்து இதுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஸை பின்ன போகிறேன். 2 விட்டு 2 விட்டு 2 விட்டுட்டு திருப்ப அதுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஸை பின்னினதுக்கே திருப்ப 1 டபுள் க்ரோஸை பின்னி 1 2 செயின் பின்னிட்டு பக்கத்து ஸ்டிச்சுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறேன். பின்னிட்டு 1 2 செயின் பின்னி 2 செயின் பின்னினதுக்குள்ளேயே 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஸை பின்ன போகிறேன். ட்ரிபிள் க்ரோஸை பின்னினதுக்குள்ளே திரும்ப 1 டபுள் க்ரோஸை பின்ன போகிறேன். அப்புறம் 1 2 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பின்ன போகிறேன்.
ஸ்லிப் ஸ்டிச் பின்னினதுக்குள்ள 1 2 செயின் பின்னி அதுக்குள்ளேயே திரும்ப 1 டபுள் க்ரோஷே பின்னணும். இப்போ 1 டபுள் க்ரோஷே பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஷே, பின்னினதுக்குள்ளே திரும்ப 1 டபுள் க்ரோஷே பின்னணும். இப்படி சுத்த வர பின்னணும். பின்னிட்டு 1 2 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு 1 2 செயின் பின்னி 2 செயின் பின்னினதுக்கு கீழே 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பக்கத்து இதுக்குள்ளே ட்ரிபிள் க்ரோஷே பின்னணும். ட்ரிபிள் க்ரோஷே பின்னினதுக்குள்ளே திரும்ப 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பிறகு 1 2 செயின் பின்னி பக்கத்து இதுக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு 1 2 செயின் பின்னி அதுக்குள்ளே திரும்ப 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பின்னிட்டு அதுக்கு பக்கத்தில் திருப்ப ட்ரிபிள் க்ரோஷே பின்னணும். 1 2 3 தரம் விடணும். ட்ரிபிள் க்ரோஷே பின்னினதுக்குள்ளே திருப்ப 1 டபுள் க்ரோஷே பின்னணும். பின்னிட்டு 1 2 செயின் பின்னி முதல் 2 செயின் பின்னி ஸ்டார்ட் பண்ணினதுக்கு கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 1 2 3 4 5 செயின் பின்னி 5 செயின் பின்னி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி எடுத்துட்டு மிச்ச நூலை வெட்டணும். இந்த நூலை வெட்டி போட்டு இதுக்குள்ளால் எடுத்து இதுக்குள்ளால் எடுத்துட்டு மிச்ச நூல்களை இதுக்குள்ள செருகி விடணும். செருகி போட்டு வெட்டணும். இப்போ வந்து ஃபேப்ரிக் க்ளூவால் ஃபேப்ரிக் க்ளூ விட்டு நடுவில் ஒட்டிட்டு மேல் பக்கம் அந்த செயின் 5 செயின் பின்னினதுக்குள்ளே அந்த குட்டி வளையத்தை கொழுவிட்டு அதில் இந்த இதையும் கொழுவினீங்கன்னா தோடு ரெடி. இப்போ வந்து இந்த வளையத்துலேயும் கொழுவி இதையும் உள்ள வச்சு அமர்த்தி விட்டோம்னா தோடு ரெடி.